பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தொடக்க நூல் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 2 மற்றும் 3. உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகில் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்பிவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆண்டவர் நம்மோடு கூட தங்க விருப்பப்பட்டால் அதை யாராலும் தடை செய்ய முடியாது. எனவே ஆண்டவர் நம்மோடு கடந்து வருவதற்கு தடையாய் இருக்கக்கூடிய, நம்மிடம் இருக்கக்கூடிய சில தடைகளை உடைக்க நம் ஆண்டவருடைய பாதம் வர வேண்டும். அது பாவத்தினால் வரக்கூடிய தடைகளாய் இருக்கலாம், அல்லது உங்களுடைய குற்ற பழிகளாய் இருக்கக்கூடிய தடையாய் இருக்கலாம். அந்த தடைகள் எல்லாவற்றையும் நாம் எடுத்து மாற்றக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மோடு தங்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்குள் வரும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வாதமான குடும்பத்தை தருகின்றார். இந்த அதிகாலையில் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, உன்னை நான் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமான குடும்பத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகின்றார். யார் யாரெல்லாம் குடும்பமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி இந்த நாளிலே அவர் உங்களை ஆசீர்வதிக்க பிரியப்படுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய கடவுள் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். உன் வழியாக மண்ணுலகில் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று வாக்கு கொடுத்தவர் அந்த வார்த்தையை நிறைவேற்ற ஆபிரகாமோடு கூட இருந்தார். ஒவ்வொரு நாளும் வந்து ஆபிரகாமை சந்தித்தார். ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு 75 வயது ஆகிவிட்டது. ஆபிரகாம் துக்கத்தோடு ஆண்டவரை, அடியானுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தேவரீர் எனக்கு குழந்தை பாக்கியம் தரவில்லையே என்று முறையிட்டார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, ஆபிரகாம் ஆண்டவரோடு பேசும் பொழுது எவ்வாறு நாம் நம்முடைய நண்பர்களோடு பேசுவோமோ அதே போல் அவர் பேசினார். ஆண்டவர் அவருடைய துக்கத்தை கவனித்தார். ஆபிரகாமை தனியே அழைத்து தொடக்க நூல் 15:5, 6 வார்த்தையில் வாசித்து பாருங்கள், சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவரை வெளியிலே கூட்டி வந்து மாலை வேளையிலே வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றை போலவே உன் வழி மரபினர்கள் இருப்பார்கள் என்று ஆண்டவர் அவருக்கு வாக்கு கொடுத்தார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்ட ஆபிரகாம் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை நிறைவேற ஆண்டவரோடே கூட இருந்தார். அவர் யாருடைய சொற்களையும் கேட்கவில்லை. பாருங்கள், இந்த காலத்தில் என்ன நடக்கின்றது? யாராவது ஒருவர் ஜெபிப்பதற்கு உங்கள் வீட்டிற்குள் வந்துவிட்டார், உடனே சொல்லிவிடுவார்கள், இந்த வீட்டில் ஒரு தடை இருக்கின்றது, இந்த வீட்டில் சாத்தானுடைய செயல் இருக்கின்றது, யாரோ சேவனை செய்து விட்டார்கள், பில்லி சூன்யம் செய்து விட்டார்கள் என்று சொல்லி உங்களை பதற வைத்து விடுவார்கள், உங்களை ஏமாற்றி விடுவார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கடந்து வர தடையாய் இருக்கிறது என்னவென்றால் நம்முடைய பாவம். இரண்டாவது, கடவுளுக்கு பிரியமில்லாத செயல்கள். மூன்றாவது, கடவுளுக்கு பிரியமில்லாத பொருட்கள் ஏதாவது நம்முடைய வீட்டில் இருந்தாலும் அது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கடந்து வர ஒரு தடையா இருக்கும். இப்படிப்பட்ட பாவங்களையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கடந்து வர தடையா இருக்கக்கூடிய பொருள்களையும் வீட்டை விட்டு அப்புறப்படுத்திவிட வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தங்கும். பாருங்கள், ஆபிரகாம் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டார். எனவே அவர் உயிரற்று போல் இருந்த தன்னுடைய சரீரத்தில் இருந்தும் ஒரு உயிரை கொடுக்க ஆண்டவர் சித்தமானார். எபிரேயர் 11வது அதிகாரம் 12வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உயிர் அற்றவர் போல் இருந்த இந்த ஒருவரிடம் இருந்து வானத்தில் உள்ள திரளான
விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. எனவே தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார் என்றால் அதை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை உண்மையிலே நிறைவேற்றி முடிப்பார். அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தாவீதினுடைய வாழ்க்கையும் அப்ரஹாமுடைய வாழ்க்கையும் யாக்கோபினுடைய வாழ்க்கையும் நாம் வாசித்து பார்க்கலாம். எனவே ஆண்டவர் நம்மோடு கூட பண்ணின வாக்குத்தத்தத்தை, இறை வார்த்தையை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். ரோமியர் 4வது அதிகாரம் 19 இருந்து 21 வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, தமக்கு ஏறத்தாழ 100 வயது ஆகிவிட்டதால் தமது உடலும் சாராவுனுடைய கருப்பையும் செத்ததை போல் ஆற்றலற்று போய்விட்டதை எண்ணி பார்த்தபோது கூட அவர் நம்பிக்கையில் உறுதி தளரவில்லை. கடவுளின் வாக்குறுதியை பற்றி ஐயப்படவே இல்லை. நம்பிக்கையில் அவர் மேல் வலுப்பெற்றார். கடவுளை பெருமைப்படுத்தினார். தம் வாக்களித்த கடவுள் செய்ய வல்லவர் என்பதை அவர் உறுதியாய் அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம் ஆண்டவரிடம் எதையாவது கேட்கக்கூடிய வேளையிலே என் ஆண்டவர் எனக்கு இதை தருவார், இதை செய்வார் என்கின்ற உறுதியோடு இருக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவரிடம் பேசும் பொழுது ஆண்டவர் உங்களோடும் பேசுவதை நீங்கள் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஆசீர்வாதமான குடும்பத்தை அவர் தருவார். பாருங்கள், இந்த காலகட்டங்களில் எத்தனையோ தாய்மார்கள் என்னோடு பேசி இருக்கிறார்கள். ஃபாதர், என்னுடைய மகனுக்காக ஜெபியுங்கள், என்னுடைய மகளுக்காக ஜெபியுங்கள், நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும் கூட அவர்கள் கேட்கவில்லை என்று சொல்லக்கூடிய அநேக தாய்மார்களும் தந்தைமார்களும் உண்டு. அதே போல் தன்னுடைய தாய் தந்தையருக்கு கீழ்ப்படியாமல் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அநேக வாலிப பிள்ளைகளும் உண்டு. அன்பார்ந்தவர்களே, இது அவர்களுடைய தீய செயல்கள் அல்ல. நீங்கள் கவனமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காதபடி உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தபடியினால் இந்த நாளில் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி நேற்றைய பொழுதில் என்னோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், என்னால் வீட்டில் தங்க முடியவில்லை, ஏனென்றால் என்னுடைய மகன் என்னை அடித்து விரட்டுகின்றான். என்னுடைய கணவர் 20 வருடங்களுக்கு முன்பாக இறந்து போய்விட்டார். நான் வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து அதில் தங்கி இருக்கிறேன் என்று சொல்லி. அன்பார்ந்தவர்களே, எனக்கு எப்படி அந்த தாய்க்கு ஆறுதல் சொல்ல என்று தெரியவில்லை. அந்த சகோதரனுக்கு 22 வயது தான் ஆகின்றது. நான் சொன்னேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன், தொடர்ந்து உங்கள் வீட்டை உங்கள் மகனுக்கு முன்பாக இருந்து முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள், ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவார் என்று சொல்லி அனுப்பினேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய கடவுள் வாக்கு கொடுத்து விட்டார் என்றால் ஒரு நாளும் அதை மாற்ற மாட்டார். பாருங்கள், ஒரு முறை ஒரு ராஜாவுக்கு முன்பாக ஒரு குற்றவாளி நின்றார். அந்த நேரத்திலே அவருக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும். அவருக்கு மரண தண்டனை விதித்தாகிவிட்டது. அப்பொழுது அந்த குற்றவாளி அரசரை நோக்கி சொல்லுகின்றார், எனக்கு ஒரு டம்ளார் தண்ணி கொடுங்கள், நான் அதை குடிக்க வேண்டும் என்று சொல்லி அரசரும் அங்கு இருந்த போர் வீரர்களிடம் சொல்லுகின்றார், அவருக்கு குடிப்பதற்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுங்கள் என்று சொல்லி அந்த தண்ணீரை குடித்த அந்த குற்றவாளி அதை தன்னுடைய வாய்க்குள்ளே வைத்து விட்டார். அரசர் அதை உற்று கவனித்துக் கொண்டு இருந்தார். அப்பொழுது அந்த அரசர் அவரை பார்த்து சொன்னார், நீ எப்பொழுது இந்த தண்ணியை குடித்து முடிக்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய தண்டனை நிறைவேற்றப்படும் என்று சொல்லி உடனே அந்த குற்றவாளி வாயில் இருந்த தண்ணீரை வெளியிலே அவர் கொப்பளித்து விட்டார். அந்த நேரத்தில் அந்த அரசன் திகைத்து போனான். அப்பொழுது அந்த குற்றவாளி சொன்னார், நான் அதை குடித்தால்தானே நீங்கள் எனக்கு தண்டனை கொடுப்பீர்கள், நான் அதை குடிக்கவில்லை, எனவே எனக்கு தண்டனை கிடையாது என்று சொல்லி அவனுடைய அறிவாற்றலை பார்த்த அந்த அரசன் அவனுடைய வார்த்தையை அவன் உறுதியாக பற்றியிருந்தபடியினால், கொடுத்த வார்த்தை நிறைவேற்றுகிறபடியினால் அவனுக்கு தண்டனை தீர்ப்பை கொடுக்கவில்லை. அன்பார்ந்தவர்களே, சாதாரண அரசன் ஒரு குற்றவாளிக்கு இவ்வாறு செய்கிறார் என்றால் கடவுள் வாக்கு கொடுத்தவர் உங்களுக்கும் எனக்கும் செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். எனவே இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், உன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கலாம்? ஏனென்றால் நீங்களும் அப்ரஹாமினுடைய பிள்ளைகள், நீங்களும் என்னுடைய
என்னுடைய பிள்ளைகள், உங்களுக்காக நான் இரத்தம் சிந்திருக்கின்றேன், உங்களை நான் மீட்டு ரட்சிப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, ஆசீர்வாதமான குடும்பத்தை நாம் பெற்றுக்கொள்ள சிறிது நேரம் நற்கருணை நாதரிடம் செபிப்போம். கொடுத்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ள தொடர்ந்து மன்றாடுவோம். இந்த நாளை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாய் ஆசீர்வதித்து மகிழ்ச்சியோடு இருக்க உங்களோடு தங்குவார். எனவே என்னோடு இணைந்து இந்த அதிகாலையிலே சிறிது நேரம் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தை, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலையிலே அபிரகாமுக்கு கொடுத்த அந்த வார்த்தையை எங்களுக்கு கொடுத்து, நான் உன்னை பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய், உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி கூறுவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து வாக்கு மாறாதவர் எங்களை ஆசீர்வதிக்க எங்களோடு கடந்து வந்திருக்கக்கூடிய உன்னத தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நற்கருணை நாதராய் இந்த நாளிலும் எங்கள் நடுவில் அமர்ந்திருந்து எங்களுடைய வார்த்தைகளை நீர் கேட்டு எங்களுடைய கண்ணீரை கண்டு எங்களுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்ற எங்களோடு கடந்து வந்திருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. எங்களை விட்டு நீர் கடந்து போய்விடாதபடி, எங்களை விட்டு வழி விலகி போய்விடாதபடி எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. அன்பார்ந்த இயேசு சுவாமி, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களை உமது பாதத்தில் தருகின்றோம். ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆசீர்வதிப்பீராக. குழந்தைகளை ஆசீர்வதிப்பதே என்னுடைய விருப்பம் என்று சொல்லி குழந்தைகளை தொட்டு ஆசீர்வதித்த மெய்யான தெய்வமே, இந்த நாளிலும் வாலிப பிரயாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். குறிப்பாக இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உமது அன்பு முகத்தை பார்த்து ஜெபிக்கக்கூடிய குடும்பங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து மனமாற்றத்தை கொடுத்து ஆண்டவரே உம்மை போல் வாழக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. தாய்மார்களுடைய கண்ணீரையும் கவலையும் துடைப்பீராக. உண்மையோடும் பாசத்தோடும் வாழக்கூடிய வல்லமையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பீராக. இழந்து போன குடும்ப சமாதானம் திரும்ப கிடைக்கும்படியாக மன்றாடக்கூடிய குடும்பம் ஒவ்வொன்றையும் தொடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு நேசரே, நீரே பெரியவரும் வல்லவரும் பரிசுத்தருமாய் இருக்கின்றீர். அதே பரிசுத்தையும் வல்லமையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுப்பீராக. யார் யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை கொடுப்பீராக. திருமணத்திற்கு தன்னை தயாரித்துக் கொண்டு இருக்கக்கூடிய இளம் பெண்களையும் இளைஞர்களையும் தொட்டு அவர்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்கும்படியாக தேவையான நல்ல மன வாழ்க்கை அமைத்துக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. படிக்கக்கூடிய காலகட்டங்களில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து படிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி. அநேக குடும்பங்களை ஆசீர்வதித்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்க இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார், உங்களோடு பேசியிருக்கின்றார். எனவே தொடர்ந்து நீங்கள் ஆண்டவரிடம் ஜெபியுங்கள். இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கி ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமான குடும்பத்தோடு இருந்து ஆண்டவருடைய பெயரை பெருமைப்படுத்துங்கள். ஆண்டவரும் உங்களை பெருமைப்படுத்துவார். இந்த நேரத்தில் அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.